பாகிஸ்தானுடைய அமைப்புகள் ஊடகங்கள்லாம் வெளியிட்டு வந்தாங்க. அதாவது இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அது முக்கிய அளவுல உறுதிப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள். இல்ல, இந்திய விமானங்கள் வீழ்த்தப்படல, பாகிஸ்தானுடைய விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அலுவல்பூர்வமான உறுதிப்பாடான செய்திகளுக்கு நம்ம வந்து இன்னைக்கு 10 மணிக்கு இந்திய அரசு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறது. அதுல இது சார்ந்த தகவல்கள் நமக்கு இன்னும் உறுதிப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம கர்னலுக்கு பேசிட்டு இருந்ததுதான். சோ இது ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், அதாவது பொய் செய்திகள், அதாவது ஒரு பக்கம் உண்மை செய்திகள் வந்து கொண்டிருக்கு, அவங்க முகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் செய்திகளை பரப்புவாங்க. அதை எதிர்கொள்றதும் இந்தியாவுக்கு ஒரு சவாலா இருக்கும் இல்லையா? ப்ரொபகண்டா மிஷினரிஸ் அவங்க வந்து அவங்களுடைய செய்திகளை வந்து வெளியிடுவாங்க, வந்து தவறான பொய்யான வீடியோக்களை வந்து கொடுப்பாங்க, பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து ஃபர்தர் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க. அது வந்து இன்றைய நிலையில் அது வந்து அவங்களுக்கு செல்லுபடி ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக செல்லுபடி ஆகாது. ஏன்னா மேபி வந்து 2019 அவங்களுக்கு உதவி இருக்கலாம், அதுக்கு முன்பு உதவி இருக்கலாம். ஆனா இன்று இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி, நம்மளுடைய வந்து அந்த கடினமான அந்த தாக்குதல், துல்லியமான தாக்குதல், கரெக்டான கால்குலேஷன், அதற்கான பிளானிங், இது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு இடம் கொடுக்காது. அவருடைய அந்த கிளைம்ங்கிறது சில ஹவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது பொய்யாக நிரூபிக்கப்படும். நிச்சயம் வார் அப்படின்னு வர்றப்ப வரி இழப்பு என்பது நிச்சயம். அது வந்து நம்ம நாட்டுக்கு ஒண்ணுமே வந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நம்ம நாட்டுக்கு இழப்பு இருக்கலாம், நம்மளுடைய மக்கள் வந்து அதுல வந்து தாக்கப்பட்டிருக்கலாம், அந்த கிராஸ் ஃபயரிங்ல, இல்ல அவங்களுடைய வந்து கன் ஃபயரிங்ல, அவங்களுடைய வந்து ஏதாவது வந்து மோட்டார் ஃபயரிங்ல, அது மாதிரி வந்து ஃபயரிங்ல வந்து அக்ராஸ் த பார்டர் நம்மளுடைய பொதுமக்களும் தாக்கப்பட்டிருக்கலாம், நம்மளுடைய ராணுவமும் தாக்கப்பட்டிருக்கலாம். அது வந்து என்ன டேமேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு 10 மணிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரஸ் ரிலீஸ்ல தான் தெரிய வரும். ஆனால் நிச்சயமாக ப்ரொபகண்டா மிஷினரி பெடலிங் ஆஃப் வந்து ஒரு தவறான பொய்களை வந்து இதுல பண்றதுல வந்து பாகிஸ்தானுக்கு ஈடு வேற நாடு கிடையாது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். அதற்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். சோ அதெல்லாம் இப்ப வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.